பாருத்தா. என்னத்தா அப்படியே அசந்து போய் பாக்குற? எல்லாம் உனக்காகத்தான். 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வாரத்துல ரெடி பண்ணிருக்கேன். எதுக்குடா இம்புட்டு செலவு பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன நம்பி வரவளுக்கு ஒரு குறையும் இருக்க கூடாதுங்கிறேன். என் புருஷன் எனக்கு கொடுக்காத கொடுப்பனிய உன் புருஷன் உனக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, காலையில கல்யாணத்துல உங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசுனதை நீ தப்பா எடுத்துக்கூடாது. என் மவன் தொழுவத்துல கிடக்கிற சாணி மாதிரி. அவனை இந்த ஊர்க்கார பயில பிடிச்சி எருவாக்குறானுங்க. அந்த எருவு திருநீரானா பரவாயில்ல, எங்க அஸ்தி ஆயிடுமோனுதாம்மா பயமா இருக்கு. அவனை நீதான் பிடிச்சி பிள்ளையாராக்கணும்தா. ஏமாப்ல அவன் கல்யாணத்தை முடிச்சுட்டு தேனிலதுக்காக அமெரிக்கா நாடு ஆப்பிரிக்கா நாடுக்கு போவேன். நீ என்னடா அரசு நாட்டை சுத்திட்டு இருக்க? மௌன கல்யாண மண்டபத்துல பெத்த ஆத்தா காலத்தை தவிர எவங்காலையும் விழுக மாட்டேன் அந்த செம்மநாட்டு முத்தியாக்கு சவுக்கடி கொடுத்தவாரு. அங்கேதான் அரச நாட்டம் எனக்கு தளனுமுந்து நின்னம்டா. அது இல்லை சின்னையா, எங்கள் அண்ணன் பொண்ணு கட்டி இல்லைன்னு சொல்லி கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நம்ம ஊரே போய் கேட்டது கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பாரு, அதான் எனக்கு கோவமே. நல்லா பிள்ளைய பற்றிட்டான் சின்னையா. இல்லைன்னு வச்சுக்கிறோம், என்கிட்ட கேவலப்பட்டு போயிருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் பெத்த ஆத்தாலையும் பிறந்த மண்ணையும் தப்பாக பேசுகிறவன் எவனாக இருந்தாலும் விட மாட்டேன். மாப்பிள்ள அப்படி என்ன இந்த அரச நாடு உனக்கு பண்ணிருச்சு? இதை நான் கேட்கல, உன் அண்ணன் முனியாண்டி கேட்குறேன். இந்த வாரம்மா, ஊரோட நாம வாழ்றது கடமை. ஊரே நமக்காக வருது பாரு, அதான் பெருமை. வந்துச்சுல்ல என் அரசு நாடு எனக்காண்டி பொண்ணு கேட்டு வந்துச்சுல்ல, இதோட வேற என்ன வேணும் எனக்கு? மாப்பிள்ள இந்த நம்ம முனியாண்டி தான் வர, எடுத்து பேசு. இவன் ஒரு கருவா கொல்லு. என்னண்ணே? இல்லை எங்க இருக்க? சாவடியில? ஆமாடா, சாவடியில அவங்கள கட்டி பிடிச்சி தூங்கு. இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா? தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. சீக்கிரமா வா. வரேன். நேத்து ராத்திரி பழனி சோப்படுத்து கூட. பழனி சோப்படுத்து கூட. தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்கா பழனி? இப்படி படிச்சு பாப்போம். இப்பவும் தெரியுது. ஏத்தா பழனி, மாப்பிளைக்கு நெஞ்சல் வாங்கியான்னு இருக்கேன், நல்லா முடிச்சு கொடு. என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா போறாரு? ஓஹோ இதானா? ஏத்தா இங்க வா, இப்படி வாத்தா. என்னத்தை அப்படி பார்க்குற பழனி? பொண்ணுங்க பெத்த அப்பா முகத்தில் முடிக்கிறத விட கட்டின புருஷ முகத்தில் முடிச்சாங்கன்னு வச்சுக்க, பெத்த அப்பா எங்களுக்கு ஆயுசு கட்டியான். இது நான் சொல்லாத்தா, உங்கள் ஆத்தா சொன்னது. பழனி, பொண்ணுங்களுக்கு பெத்த அப்பாங்கிறவன் நெத்தி மாதிரி, புருஷங்கிறவன் பொட்டு மாதிரி. எம்புட்டு பெரிய நெத்தியாக இருந்தா என்ன? இத்தனையோடு பொட்டு வச்சா தான் அந்த முகத்துக்கு அழகு. முதல்ல புருஷனை பாரு, அப்புறம் அப்பனை பார்த்துக்கலாம், சரியா? பாத்தியாமா, என் வீட்டில் என் ஃபோட்டோவை மாட்டுறதுக்கு இவன் இடம் முடிச்சு கொடுக்குறான். என்ன அநியாயம் பாரு. சரி விடு மாப்பிள்ள, மலையேற போனாலும் மாமங்க தேவதானே. மாமன் முறைன்றது நீ சேர்ந்துக்கிட்டியாக்கும். அது சரி, மலையேறனாலும் மாமங்க தேவை வேணும்னு தானே சொல்லியிருக்காங்க. மருமகன் தேவை வேணும்னு எந்த பயிலும் சொல்லி இல்லை. மருமங்க தேவா? இப்படி புதுசா சொலவட சொல்றிய. நேற்று ராத்திரி நீ பார்த்த சோழிய பார்த்தியா? ஃபர்ஸ்ட் நைட்ல பங்காளி மகளை பதற வச்சிருக்கிறேன். வெள்ளம் திக்கிறது நீக்கி விரல் சூப்பர் நானா? நீங்க நெளிச்சு கொடுத்துருவீங்க, நாங்க நெளிச்சல் எடுத்து கொடுக்கணுமே. சரி விடுமாமா. இப்ப தேவைப்படுத மாமனோட தயவு, அதுவும் தாய் மாமனோட தயவு. அதான் சொல்லிட்டீல்ல, அப்பா அதை விடு. மாப்பிள்ள அங்க பாரு, அங்க பாரியா, நெத்தியில அந்த பொண்ணு பச்சை குத்திக்கிட்டு.
பழனே போச்சா? என்ன பழனி பொத்தி படுத்திருக்க? ஒன்றும் இல்லை, காய்ச்ச வர மாதிரி குது குதுன்னு இருக்கு. காய்ச்ச மாதிரி என்ன? காய்ச்சலே தான். பச்சை ஊத்துனா காய்ச்சல் வராமல் என்ன ஒன்று? உங்கள் அப்பா என்ன அந்த காலத்தால் நெத்திம்பான் பொட்டும்பான். உனக்கு அறிவில்லை? எந்த காலத்து வந்து பச்சை ஊற்றிட்டு இருக்க, அதுவும் நெத்தியில். இந்த பாருங்க, எங்கள் ஐயாவை பற்றி பிள்ளை பேசாதீங்க. எங்கள் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். ஏன்னா அவர் எனக்கு குழந்தை மாதிரி. ஆமாண்டி, 3 டன்னில் ஒரு குழந்தை நமக்கு தேவைதான். இவ்வளோ வியாக்கணம் பேசுகிறீங்களே, இந்த காய்ச்சலை போக்குங்க பார்ப்போம். ஏட்டி, நான் என்ன டாக்டர் எம் கொம்பையா பாண்டியன் MBBSனு போட மாட்டி வச்சிருக்கேன். நான் ஆடு விட்டுற வண்டி, நான் அப்படி காய்ச்சல போக முடியும்? முடியாதுல்ல, இடத்த தேய்க்காதீங்க, கிளம்புங்க. எப்போ பாரு எங்கள் அப்பனை குறைச்சி சரி பேசுறது. சரி, இப்போ என்ன, உனக்கு காய்ச்சலை போக்கணுமா? ம், எங்க என்னையே பாரு, என் கண்ணை மட்டும் பாரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவங்க மேலே எந்த கொலை வழக்கு மட்டும் இல்லாமல் மேலும் சில கொலை வழக்குகள் இருக்குது. அதனால் இவங்களை ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்கிறேன். அடுத்த மாதம் 15ஆம் தேதி எதிரிகளை கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும்னு உத்தரவிடுறேன். என்ன மாமா யோசிக்கிற? நீ ஒன்றும் கவலைப்படாத. கூட்டத்துக்கு போகிறோம், நீ தான் அரச நாட்டுக்கு தலைவர். இல்லை மாப்பிள்ள, மாமா வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பாரு மாமா, அன்னைங்களுக்கு ஜாமீன் கிடைக்காத வருத்தத்தில் அப்பா இருக்காரு. அப்பா இருக்கு, அதான் நாங்கள் இருக்கோம்ல. எவன் என்ன பண்ணிடுவான்னு பார்த்துருவோம். இந்த கொம்பம்பையில் நினச்சா தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அவனை எதுக்கு நீ நினைக்கிற? அவனை இந்த கூட்டத்துக்கே வரவிடாம பண்ணுறேன். என்னடா மொத்தனே மொத்தம் 200 தோல், 5 ஆட்டு குட்டி கொண்டு வந்துருக்கேன். என்ன இத்தனை நாள் நாங்கள் தானே இறக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு திருடுப்புடு புதுசாக ரூல்ஸ் பேசுறீங்க? புதுசாயா? இறக்கூடாது இறக்கூடாது. சரிங்கண்ணே, அடுத்த வட்டம் வேணா உங்களை வச்சு இறக்கிறோம். இந்த வட்டம் விட்டுருங்க. இறக்குறதா நீ இறக்கியா? கூலி எங்கள்கிட்ட கொடுத்துருப்பா, இல்லாட்டி விட்டுருவேன் கண்ணத்துல. ஏய், என்ன சொன்ன? கண்ணத்துல விட்டுருவேனே. இங்கே விட்றா வைப்போம். கண்ணத்துல அவனே கழுத்துல